சில பேர் பேசினார்கள், மிகப்பெரிய மேதாவியாக என் காதில் ஏற்பட்டது. ஆகவே நான் அவருடைய ஒன்று குறை சொல்லவில்லை. ஆனால் செல்வ பெருந்தகைகள் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது. இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அது அதற்காக பாதைகளில் நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்களுக்கு நான் யாருக்கும் பகைவரல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலூர வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே உங்களை எல்லாம் கூட்டினார்கள். இங்கே சில பேர் பேசினார்கள். நன்றாக எல்லோரும் கருத்தை சொன்னார். யாருக்கும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாபெரும் மறைந்த பெருந்தலைவன் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கிறது. சில பேர் பேசினார்கள், மிகப்பெரிய மேதாவியாக என் காதில் ஏற்பட்டது. காரணம் ஒரே சமயத்தில் 2 பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள். பரவாயில்லை, அவர்களை கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே நான் அவருடைய ஒன்று குறை சொல்லவில்லை, பாராட்டுகின்றேன். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம், அதனால்தான் நம் கட்சி தோற்று விட்டது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆங்கில பத்திரிகையிலே 4-5 காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்வதை விட பெரிய சில்லாடி அவரை பற்றியதான் வந்தது. அந்த செக்கை ஏமாற்றினார்கள், இந்த செக்கை ஏமாற்றினார்கள். சில பேருக்கு அது தெரியவில்லை. நம்ம ஏரியாவிலேயே சில பேரை முதலமைச்சர் வரை நாம் கூட்டி சென்றோம். அதெல்லாம் பரவாயில்ல, ஏற்படுகின்ற தவறுதான். ஆனால் என்ன தவறு என்று தெரிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா பற்றி சொல்லுகின்றதால் நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை, இருக்கின்றார்களா இல்லையா, தப்பித்தவர்கள் அவர்கள் இருந்தால் தூக்கி எரியப்பட வேண்டும் என்பதே மட்டுமல்ல, வெளியே போட்டு வீழ்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் பிரியங்காவுடைய பேச்சினை. என் பாட்டியை இழந்து, என் கணவனை இழந்து, என்னுடைய அம்மாவினுடைய தாலி பறிகொடுத்து இன்னும் எத்தனை தாலிகளை நாங்கள் பறிகொடுக்க வேண்டும் என்று நம்மையார் கேட்டாரே, அதில் என்ன அர்த்தம்? எந்த அயோக்கிய சக்திகள் இந்திரா காந்தியும் ராகுல் காந்தியும் மாய்த்தளவோ அதே சக்திகள் இன்றைக்கு சோனியாவையும் இன்றைக்கு ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் குறிவைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
மோடி ஒவ்வொரு நாளும் பிரதமராக தொடர்வது என்பது நம்முடைய மாபெரும் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த தியாகம் செய்த குடும்பத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கடமை மோடியை ஒழிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிட்டு 5 வருடம் ஆளுநர் என்று சொல்ல அந்த மோடிக்கு சொல்வேன், நீ 5 மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாய். இன்றைக்கு திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமைக்குள் நாயுடு நிதிஷும் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார். அதற்கு இன்னொரு 10 நாட்கள் கழித்து நம்ப மாட்டீர்கள் உண்மை அமித்ஷா என்ன செய்கின்றார் என்று பார். பெரிய வீரர் போல் காந்தியை தெரியாது என்று சொல்லிவிட்டு நாட்டிலே பெரிய கலவரங்கள் குக்குறுகள் எல்லோரும் கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சுழல் இல்லாமல் நேற்று நடத்திய கூட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்னால் வைத்திருக்கின்றாரே, எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அது அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைவனல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலூர வைத்த அந்த பெரியாரினுடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். அதே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால்தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அறுவை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா, ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து தவறு கிடையாது. கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்வார்கள், நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நினைப்பார்கள். நேரு இல்லாமல் நாம் இப்படி வந்திருக்க முடியுமா? நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆர்த்திக கட்டத்தில் இருக்கின்ற மோசமாக நாடுகளை விட நாம் மோசமாக இருந்தோம். அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை, இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு. தன்னுடைய சிந்தனை பலத்தார், தன்னுடைய பேச்சு திறமையார், தன்னுடைய ஆங்கில புலமையார் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு 36 கோடி பேரால் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினார். நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா,
ரஷ்யாவுக்கும் டாட்டா, நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் நேருவாள் என்பதை மறந்துவிடாது. அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு எந்தெந்த தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்து பாருங்கள். அதே அருமை தோழர்களே, உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கின்றது. ஆனால் முதலில் எதிரியை காண செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குசப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க அறுவை தோழர்களே, கொஞ்சம் நிதான வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவர் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேட்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் ஒரு நாள் மோடி இருந்தார். அது அருமை தோழர்களே, இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு மணிக்குள்ளையும் நமக்கு ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அறுவை தலைவர்கள் 3 பேர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.